குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளுக்கும் அரசியலமைப்பு சட்டபூர்வமாக தலைவராக இருக்கிறார். அரசமைப்பு சட்டமே இதை உறுதிப்படுத்துகிறது. புதிதாக ஒரு நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டி எழுப்பியிருக்கிற நிலையில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளுக்கும் தலைவராக விளங்குகிற குடியரசுத் தலைவரை அழைக்கவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அவருடைய தலைமையில் இந்த விழா நடந்திருக்க வேண்டும், அல்லது அவரே இந்த கட்டிடத்தை திறந்திருக்க வேண்டும். திட்டமிட்ட உள்நோக்கத்தோடு இந்த புறக்கணிப்பு, குடியரசுத் தலைவரை புறக்கணிக்கிற செயல் நடந்திருப்பதாக தெரிகிறது. இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. ஜனநாயக மரபு சிதைக்கப்படுகிற வகையில் மோடி அரசின் இந்த நடவடிக்கை அமைந்துள்ளது. இந்த கட்டிடத்தை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டுகிற போது குடியரசுத் தலைவராக இருந்தவர் மாண்புமிகு ராம்நாத் கோவிந்த் அவர்கள். அடிக்கல் நாட்டுகிற போதும் அவரை, அப்போதைய குடியரசுத் தலைவரை அழைக்கவில்லை. ஏதோ அவருக்கு நேரமில்லை